இன்னைக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம் ஏடிசி. ஸோ பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஏடிசி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்க போறோம். பார்ட் 2ல வந்து பிராக்டிகலா அத நம்ப அவுட்புட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏடிசினா என்ன? அனலாக் டூ டிஜிட்டல் கன்வர்ஷன். அனலாக்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, டிஜிட்டல்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம நம்ம வீட்ல இருக்கிற டேங்க்ல வந்து நம்ம வீட்ல யாரையாவது ஒருத்தர போய் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொல்றப்ப, அவங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ட்ரூ, இல்ல அப்படின்னா ஃபால்ஸ். இதுதான். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் சென்சார்ஸ். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற மேக்ஸிமம் சென்சார் அனலாக் சென்சாரா தான் இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சென்சாரா இருக்கும். ஸோ அதோட சிக்னல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஹை ஆர் லோ. ஸோ இத வந்து மைக்ரோ கண்ட்ரோல் ஈஸியா டீல் பண்ணிரும். ஓகேங்களா? ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. பட் ஏடிசி அப்படி கிடையாது. ஸோ அதே டேங்க்ல எவ்வளோ தண்ணி இருக்கு? ஸோ 75% இருக்கு, 25% இருக்கு, 50% இருக்குன்னு சொல்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து இங்க அனலாக். ஸோ இந்த டயகிராம்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் டேங்க்ல ஒரு சென்சார் போட்டிருக்காங்க. அந்த சென்சார் வந்து அனலாக் அவுட்புட்டா குடுக்குது. நடுவுல இருக்கிற பிளாக் டயகிராம் பார்த்தீங்கன்னா, அத டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி குடுக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அனலாக் சிக்னல். ரைட் ஹேண்ட் சைட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னல். ஸோ இந்த சென்சார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்ட் அப்பான் அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ அது வந்து அவுட்புட் வந்து 0ல இருந்து 3.3 வோல்ட் ஆர் 0ல இருந்து 5 வோல்ட் அப்படிங்கிற மாரி ரேஞ்ச் இருக்கும். ஸோ இங்க நம்பளோட மைக்ரோ கண்ட்ரோலுக்கு 3.3 வோல்டேஜ் தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் வாட்டர் வந்து 50% இருக்கு அப்படின்னா, என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்சார்ல இருந்து அவுட்புட் 1.6 வோல்ட் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இத வச்சு நம்ம வந்து வாட்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து 50% ஆஃப் வாட்டர் கெப்பாசிட்டி தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேலிப்ரேட் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒவ்வொரு சென்சார்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 0 டூ 3 வோல்ட் ஆர் 0 டூ 5 வோல்ட் இந்த மாரி வேரியேஷன் இருக்கும். டிபெண்ட் அப்பான் உள்ள இருக்கிற கெப்பாசிட்டிய பொறுத்து அந்த அனலாக் சிக்னல் உங்களுக்கு வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வோல்டேஜ் வேரியேஷன டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலுக்கு குடுக்குறப்ப, மைக்ரோ கண்ட்ரோல் அத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கான டேட்டாவ நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷனாலிட்டி நடத்தணும்னா ஃபங்ஷனாலிட்டி நடத்தலாம். இல்ல RS-232ல பிரிண்ட் பண்ணணும்னா RS-232ல பிரிண்ட் பண்ணலாம். இப்ப நம்மள இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனலாக் சிக்னல எடுத்து அத RS-232ல இது பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனலாக் சிக்னல் கன்வர்ஷன் இருக்கு. 8 பிட், 10 பிட், 12 பிட், 16 பிட், 24 பிட், 32 பிட்ன்னு இப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஆஃப் பிட்ஸ் இருக்கு. ஸோ டிபெண்ட் அப்பான் இந்த பிட்ஸ் அதிகம் ஆக, அதோட அக்யூரசி உங்களுக்கு ஜாஸ்தியா ஆயிக்கிட்டே இருக்கும். ஸோ இத இப்போ கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஏடிசி எப்படி ஒரு அனலாக் வேல்யூவ டிஜிட்டல் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சிம்பிள் தாங்க. ஒண்ணுமே இல்ல. எனக்கு அனலாக் இன்புட்ல வந்து 0 டூ 3.3 வோல்ட். அது என்ன 3.3 வோல்ட்னா, நம்மளோட STM32 வந்து 3.3 வோல்ட் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேல குடுத்தீங்கன்னா, அந்த பின் டேமேஜ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 0 டூ 3.3 வோல்ட் குடுக்குறப்ப, உங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்கிட்டு ஒரு டெசிமல் வேல்யூ குடுக்கும். அந்த டெசிமல் வேல்யூவ வச்சு, நம்ப இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன சென்சாரோட ரீடிங், டெம்பரேச்சர் என்ன, லோட் என்ன, அப்படி ஹியூமிடிட்டி என்ன, பிரஷர் என்னன்னு நம்ப அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ, ஏடிசியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனலாக் வேல்யூவ டெசிமல் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி தர்றது தான் அந்த ஏடிசியோட வேலை. ஸோ, அனலாக் டூ டிஜிட்டல் கன்வர்ஷன் தான் இப்ப ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 8 பிட், 10 பிட், 12 பிட், 16 பிட் இப்படின்னு ஏகப்பட்ட பிட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் 32 பிட் முடியும் இப்ப எனக்கு தெரிஞ்சு அவைலபிளா இருக்குது. ஓகேங்களா? ஸோ, இந்த பிட் வைஸ் நீங்க கான்ஃபிகரேஷன் ஜாஸ்தி ஆக, அதோட வேல்யூ மினிமம் நீங்க எவ்வளோ வோல்டேஜ் எப்படி இப்ப எக்ஸாம்பிள் டயோடு எடுத்துட்டீங்கன்னா, 0.7க்கு அப்புறம் தான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது மாரி இது மினிமம் இந்த வோல்டேஜ்க்கு அப்புறம் தான் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, அந்த டெசிமல் வேல்யூவ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ, அதோட மினிமம் ரேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, 8 பிட் 8 பிட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட 3.3 வோல்ட்ட டிவைடட் பை 255
அப்படின்னு போட்டீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுதான் அது மினிமமா சென்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த வேல்யூல இருந்து அது சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது என்ன 255 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? இங்க போட்டிருக்கேன் பாருங்க. பிட் வைஸ் 0 டூ 11 பிட் போட்டிருக்கேன். டோட்டலி எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 12 பிட் இருக்குது. ஸோ கீழ இருக்கிறது எல்லாமே பைனரி வேல்யூஸ். ஸோ இப்ப 8 பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, 1 மொத்தம் 8 பிட் முடிக்கு நான் போட்டிருக்கேன். 2, 3, 4, 5, 6, 7, 8 குடுத்துருக்கேன். ஸோ இதில பைனரியா கன்வெர்ட் பண்றப்போ ஒண்ணு ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ் வரப்போகுது. ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிட்டும் 1ஆ இருந்துச்சுன்னா, இதான் மேக்ஸிமம் ரேஞ்ச். ஸோ இந்த நான் எங்கெல்லாம் 1 போட்டிருக்கேனோ, அதுக்கு மேல இருக்க கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? 1, 2, 4, 6 இது எல்லாமே நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 255 ஓகேங்களா? இந்த 255 வந்து நீங்க 3.3 255ஆல டிவைட் பண்றப்ப, இதுதான் உங்களுக்கு மினிமம் கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ, எனக்கு இன்னும் அக்யூரசி வேணுங்க. இன்னும் நான் மினிமம் சின்ன சின்ன விஷயத்த கூட நான் மெஷர் பண்ணணும். பிரஷர் லேசா வேரியேட் ஆனா கூட எனக்கு மெஷர் பண்ணணும். அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கடுத்து என்னன்னா 10 பிட், 12 பிட் அப்படிங்கிற மாரி போலாம். ஸோ, நீங்க 10 பிட்டா போகுறப்ப பார்த்தீங்கன்னா, 3.3 வோல்ட்ட நீங்க 1023ஆல டிவைட் பண்றப்ப, உங்களுக்கு வந்து 0032 மில்லி வோல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இதிலருந்து அது மெஷர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, இன்னும் எனக்கு மைக்ரான்ஸ்ல மெஷர் பண்ணணும். நீங்க இந்த நாசா இந்த மாரி ரொம்ப அக்யூரஸியா சயன்டிஃபிக் லேப்லலாம் போறப்ப, எனக்கு மைன்யூட் சேஞ்சஸ் நடந்தா கூட எனக்கு வரணும். ஸோ, எனக்கு மில்லி ஒரு மூவ்மெண்ட் இருந்தா கூட எனக்கு அத மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, நீங்க 12 பிட் 16 பிட் போலாம். பட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, 12 பிட்ட தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப 3.3 4095ஆல டிவைட் பண்றப்ப 0.00805 மில்லி வோல்ட்டால நீங்க அந்த வோல்டேஜ்லருந்து நீங்க மெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ, அதுலருந்து சேஞ்சஸ் நடக்க, நடக்க, நடக்க உங்களுக்கு மெஷர்மென்ட் உங்களுக்கு டெசிமல் வேல்யூவா அது கன்வெர்ட் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுல இதுதான் அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச். இந்த 1 இருக்கு பார்த்தீங்களா? இதுல இருக்கிற எல்லா வேல்யூவும் நீங்க கூட்டினீங்க. பைனரி வேல்யூவ 1 டூ 2048 முடிக்கும் கூட்டுனீங்கன்னா, உங்களுக்கு 4095 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இந்த மினிமம் வோல்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத டிவைட் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட்டா கிடைக்குது பார்த்தீங்களா? அத என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் பிட்டுக்கு நேரா நான் போட்டுக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, மினிமம் வேல்யூ இது. ஸோ, இதுக்கப்புறம் இந்த 2வது பிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைனரிய 2ஆல மல்டிப்ளை பண்ணி போடும். ஸோ, அதுக்கடுத்து 4ஆல மல்டிப்ளை பண்ணி போடும். ஸோ, அதுக்கடுத்து 8ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டு 6 ஸோ, மேக்ஸிமம் எனக்கு இங்க வரப்ப 2048 வரப்ப எனக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் என்னன்னா 1.64 வோல்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? இப்ப இந்த 1.64 வோல்டேஜ வச்சு தான் ஸோ, இந்த மினிமம் டூ இந்த மேக்ஸிமம் 1.64 வோல்டேஜ வச்சு தான் நீங்க உள்ள உங்களுக்கு வரக்கூடிய 0 டூ 3.3 வோல்டேஜ பை டெசிமலா கன்வெர்ட் பண்றப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். இத வச்சு நீங்க எல்லா வேல்யூவையும் நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 0ன்னு நீங்க பொட்டன்ஷியல் மீட்டர்ல இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இத நம்ம பிராக்டிகலா நான் பொட்டன்ஷியல் மீட்டர வச்சு தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போறேன். ஸோ பொட்டன்ஷியல் மீட்டர் இனிஷியலா உங்களுக்கு என்னன்னா 0ல இருக்கும். 0ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா, ஏடிசி வந்து டெசிமல் வேல்யூவா கன்வெர்ட் ஆகிட்டே வரும். 1, 2, 3, 10, 12, 15, 50, 100, 1000 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆகிட்டே வரும். மேக்ஸிமம் நான் 3.3 ரீச் பண்றப்ப எனக்கு 4095 அப்படிங்கிற எனக்கு வேல்யூ கிடைக்கும். இத நான் சீரியல் பிரிண்ட்ல உங்களுக்கு நான் போடுவேன். சீரியல் பிரிண்ட்ல உங்களுக்கு காட்டுவேன். ஓகேங்களா? இப்ப ரேண்டமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது என்னோட டேட் ஆஃப் பர்த் 1987. ஸோ இந்த வேல்யூ 1887னா எனக்கு இன்புட்ல என்ன அனலாக் வோல்டேஜ் வந்திருக்கும் அப்படின்னு செக் பண்ண போறோம். அது எப்படி செக் பண்ண போறோம்னா, இங்க போட்டிருக்கேன் பாருங்க. 1987 இருக்குல்ல, இந்த வேல்யூவ நியரஸ்ட் வேல்யூல எதோட மைனஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்க எடுக்கக்கூடியது. ஸோ இந்த வேல்யூவ நீங்க போடுறப்ப, உங்களுக்கு 965 வேல்யூங்கிற உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்ப நான் இந்த வேல்யூவ யூஸ் பண்ணியிருக்கேன்ல நியரஸ்ட் அதுக்கு நேரா நான் 1 போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா, இந்த வேல்யூவ இங்க போட்டு 512 ஓகேங்களா? 512 தான் எனக்கு நியரஸ்ட் வேல்யூ. 512 மைனஸ் பண்றப்ப எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. 512க்கு நேரா 1 போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்த வேல்யூவ இங்க போட்டு 256 தான் என்னோட நியரஸ்ட் வேல்யூ. அதுக்கு நேரா 1 போட்டு அத மைனஸ் பண்றேன். ஸோ அத தூக்கி இங்க பிளேஸ் பண்ணிட்டு, ஸோ இதோட நியரஸ்ட் வேல்யூ 128. ஸோ 128க்கு நேரா நான்
1 போட்டுட்டேன். போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறப்ப 67 கிடைக்குது. 67ஓட நியரஸ்ட் வேல்யூ 64. 64க்கு நேரா 1 போட்டேன். மைனஸ் பண்றப்ப எனக்கு 3 கிடைக்குது. 3யோட நியரஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அந்த 2வ அந்த 2க்கு நேரா இங்க 1 போட்டு 1 போட்டேன். 1க்கு போறப்ப எனக்கு 0 கிடைக்குது. இங்க நான் 1 யூஸ் பண்ணிக்கிறனால 1 போட்டிருக்கேன். அப்ப மீதி இருக்கிற எல்லா பார்ட்டையும் நான் 0ன்னு கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக கிரீன் கிரீன். இந்த இருக்கு பார்த்தீங்களா? இதுல இருக்கிற வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு பைனரியா கன்வெர்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ. ஸோ, இத நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 1987 பைனரியா கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ, இங்க வந்து லோயஸ்ட் பிட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 11 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 0 3 சாரி 4 ஜீரோஸ் இங்கேயும் 4 ஜீரோஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்க 1 ஃபைனலா இங்க 0 வரணும். இங்க 12 பிட் அது கன்சிடர் பண்ணாது. 11 பிட் முடிக்கிறதுக்கு ஃபைனலா இங்க நம்ம 0 போட்டிருக்கிறோம். ஸோ இதுதான் கரெக்ட்டா நம்ம பைனரி கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்ப எனக்கு வோல்டேஜ் வேணும். அப்ப அந்த வோல்டேஜ் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற வோல்டேஜ ஃபுல்லா நான் ஆட் பண்ணேன் அப்படின்னேன்னா, இங்க பாருங்க. போட்டிருக்கேன் பாருங்க. இத எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னேன்னா, எனக்கு 1.59 ஆர் 1.6 வோல்டேஜ் எனக்கு நியர்பையா கிடைக்கும். ஸோ இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இந்த வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இத வந்து இந் இந்த வேல்யூவ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவோட இன்டு பண்றேன். அப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் எனக்கு ஈக்குவலா இங்க வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ, அப்ப நம்ம போட்ட வேல்யூ கரெக்ட் தான். ஸோ, இப்படி தான் இன்டர்னலா ஏடிசி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ, சிலருக்கு டவுட் வரலாம். சார் எனக்கு இப்ப நான் ஒரு சென்சார்ல வந்து இப்ப நான் ஒரு லோட் செல் எடுத்திருக்கேன். அந்த லோட் செல் மேக்ஸிமம் 5 கேஜி முடிக்க நான் மெஷர் பண்ண போறேன். அதுல நான் 5 கேஜின்னு நான் வைக்கிறப்ப, எனக்கு வந்து 3.3 வோல்ட் எனக்கு வரல. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, 2. 5 வோல்ட் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ, அப்ப எப்படி எனக்கு அக்யூரசி எனக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்குமே, இத எப்படி நான் கால்குலேட் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களோட நியூக்ளியர் போர்ட்ல நீங்க டீட்டெயிலா பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வோல்டேஜ் ரெஃபரன்ஸ்ல நீங்க இந்த இருங்க வரேன். நியூக்ளியர் போர்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, எங்க ம். ஸோ இந்த இந்த ஆப்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த இதுல நீங்க பார்க்கிறப்ப உங்களுக்கு ஆமா. இங்க வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வந்து நீங்க அதுக்கு வந்து 2.5 வோல்ட் நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னீங்கன்னா, அந்த 2.5 வோல்ட் குடுக்குறப்ப, ரெஃபரன்ஸ் வோல்டேஜா குடுக்குறப்ப, அப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3.34095 வந்துச்சுல்ல, அதுக்கு பதிலா 2.5 நீங்க 2.5 ரீச் பண்றப்பயே 40 95ங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ, நீங்க அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் குடுக்கலைன்னா, டிஃபால்ட்டாவே அது என்ன எடுத்துக்குரும்னா, 3.3 வோல்ட்ட ரெஃபரன்ஸ் வோல்டேஜா எடுத்துக்கிறோம். ஸோ, நீங்க எத ரெஃபரன்ஸ் வோல்டேஜா குடுக்குறீங்களோ, ஸோ அதுதான் இருக்கறதுலயே பீக் பாயிண்ட். அந்த வோல்டேஜ் அது ரீச் பண்றப்ப 4095 கிடைச்சிரும். ஸோ, அப்ப நீங்க அத வச்சு நீங்க வந்து இன்னும் கரெக்ட்டான அக்யூரசி வேல்யூவ நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். ஆனா, ஜெனரலா யாரும் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் குடுக்க மாட்டாங்க. பட் இன் கேஸ் எனக்கு இதுக்காக நான் வந்து 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர்லாம் போ முடியாது. நான் பிசிபில எல்லாமே டிசைட் பண்ணி வச்சாச்சு. அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்ல போயி, நீங்க அந்த வோல்டேஜ்ல வந்து 2.5 வோல்ட்ன்னு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ எப்பலாம் அது 2.5 வோல்ட் தான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம். 2.5 வோல்டேஜ் எப்ப அது ரீச் பண்ணுதோ, அப்ப வந்து 4095ங்கிற மாரி எடுத்துக்கிறோம். அப்போ உங்களுக்கு மோர் அக்யூரசி வேல்யூவா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்ப இந்த வேல்யூவ நம்ம டீட்டெயிலா, பிராக்டிகலா நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?